காணாமல் போனது தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் வடமாகாணத்திற்கான சாட்சி விசாரணைகள் இன்றுடன் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. வடமாகாணத்திற்கான இறுதிக்கட்ட சாட்சி விசாரணைகள் கடந்த 25ஆம் தேதி முதல் இன்று வரை நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, கண்டாவளி, பூநகரி மற்றும் பச்சிலைப்பள்ளி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் காணாமல் போனோர் தொடர்பில் முறைப்பாடுகளை செய்திருந்த மக்களுக்கு ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சாட்சி விசாரணை அமர்வுகள் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றதுடன் இன்றைய தினம் 192 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். இது தவிர புதிதாக 66 பேரிடமிருந்து காணாமல் போனோர் தொடர்பில் முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் கூறினார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 4 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அமர்வுகளில் 997 பேர் நேரடியாக பிரசன்னமாக சாட்சியங்களை பதிவு செய்துள்ளனர். இதனை தவிர 4 நாட்களிலும் புதிதாக சுமார் 300 பேரிடமிருந்து முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். கடல்ல யாழ்ப்பாணம் போனதுல காணாம நேவி பிடிச்சாங்க. ஆனரவுல கொண்டு வச்சிருந்து அங்க நிறைய பேரை LTT இல்லையான்னு சொல்லி விட்டுட்டாங்க. இவரை LTTன்னு சொல்லி வேற கொண்டு போயிட்டாங்க. பார்க்கல விட்டாக்கள் வந்து சொன்னாங்க. பூசாவில் வச்சிருந்த ஒரு கொடிய ரெண்டு வச்சிருந்தா பூசாவில் ஒரு தம்பி வந்து சொன்ன லெட்டர் ரெண்டு எழுதி கொடுத்தாரு தனிநடத்துல இருக்கிறான்னு சொல்லி. நான் போனாங்க அங்க பூசாவுக்கு போனாங்க. அங்க போய் அவங்க சொல்லிட்டாங்க இங்க இல்லையா சொல்லி. சுரேஷ் நாங்க ராணுவத்துக்கு உள்ளுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் ராணுவம் கட்டத்தின் அது வரைக்கும் உள்ளுக்கு ரீசன் அடிச்சு காயப்பட்டு அவங்க கொண்டு போனோம் ஆளு நாங்கெல்லாம் கீழே விழுந்து வந்துட்டு தான் குழம்பிருந்தாங்க. அவங்க கிட்ட வந்தோம்னா அவங்க சொல்லி அடிச்சவங்க கேட்கணும். சொல்லி அடிச்சு மகன் காயப்பட்டு விழுந்துட்டு உடனே ராணுவம் 2 பேர் காயம். அது ஒரே பேர் வச்சு கொண்டாங்க. சொல்ல காய் கொண்டு போவேன் அதெல்லாம் ராணுவம் கொண்டு போவோம். அவங்களை உழைச்சி பார்த்து அப்போ நாங்கள் கொண்டு போயிருக்கோம். அவர் முன்னு போடு தம்பி இருந்தாங்க. சின்ன பிள்ளை இல்லாது கடத்தப்பட்டு வர இல்லை கடத்தப்பட்டு சில்லையா சிவசுப்பிரமணியன். எத்தனை வயது அம்மா அவருக்கு? அவருக்கு பிடிக்கிறப்ப 27 வயசு. 27. எப்போ காணாமல் போனேன்? 2008 6ஆம் மாதம் 16ஆம் தேதி கொழும்புல வச்சு 9 மணிக்கு வெளில வேணும் கடத்தணும். நீங்க அந்த நேரம் எங்க இருந்தீங்க? நாங்க இங்க இருந்தோம். நீங்க இருந்தது இங்க இங்க ஜெயபுரம் எந்த இடத்துல? கொட்டானையில கொட்டான ரவுண்ட் போட்டுக்கிட்ட கொழும்புல போயிருந்த நேரம் இவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அவருக்கு என்னன்னு கேட்டா அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன நடந்துன்னு தெரியாது. அப்ப இந்த பேப்பர் செய்தியில தான் அவர் இதை கண்டுபிடிங்க. இப்படியே குஞ்சுகளான அடிச்சு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கெங்க விசாரணைக்கு அங்கங்க கடிதம் போடுது. என் புள்ள வரும் உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியாது. தாய்க்குதான் தெரியும் ஒரு புள்ள விட்ட அருமையை பத்தி. காணாமல் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அடுத்த கட்ட விசாரணை அமர்வுகள் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இடம்பெறவுள்ளன. முதற்கட்டமாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான அமர்வுகள் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் தெரிவித்தார்.